ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இறைவார்த்தையினுடைய சிறப்பான இந்த வெளிச்சத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பொது காலத்தினுடைய 14வது ஞாயிற்றுக்கிழமையில் இறைவார்த்தையினுடைய ஒளியில் ஆண்டவருடைய பிள்ளைகளை நாங்கள் அன்புடன் வரவேற்று நிற்கிறோம். வார்த்தையினுடைய அந்த ஆசீர்வாத கிருபையிலே பயணித்து கொண்டிருக்கிற உங்கள் ஒருவருக்கும் எங்களுடைய சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் வார்த்தையை நமக்கு கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையின் வெளிச்சத்துல நம்ம நடக்கணும்னு விரும்புறாரு. வார்த்தையை கேட்கணும், தியானிக்கணும், அதன்படி நம்ம நடந்து செல்லணும், செயல்படணும். அப்ப இந்த 3ம் இணைந்து செல்கிற போதுதான் அதனுடைய பயன்பாடு, கடவுள் வார்த்தை கொடுத்திருக்கிறதனுடைய பயன்பாடு என்பது நிறைவடைகிறது. நிறைய பேர் என்ன செய்றாங்க, கேட்குறாங்க, அதோட முடித்துக் கொள்வார்கள். சில பேர் கேட்பாங்க, தியானிப்பாங்க, அதோட முடித்துக் கொள்வார்கள். அதை ஒரு பக்தி மார்க்கத்துக்குள்ளே வச்சுக் கொள்வார்கள். ஆண்டவர் எவ்வளோ அற்புதமா பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா செயல்பாட்டுக்குள்ள போகிற போது அது இருக்காது. ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஒரு அடையாளப்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய அடையாளம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கேட்கிறார். இந்த வார்த்தையின் வழியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அடையாளத்தை அறிந்து கொள்ளவே ஆண்டவர் அழைக்கிறார். இப்போ ஒரு ஒரு முறை நான் ஒரு ஒரு நாட்டுக்கு போகிற போது இமிக்ரேஷனில் பாஸ்போர்ட் கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த செக்கிங்க்கு நம்ம அந்த அந்த இடத்தை கடந்து செல்லணும், இமிக்ரேஷனில் தாண்டி போகணும். அங்கே ஒரு ஆஃபீஸர் உட்கார்ந்துருந்தாங்க. நான் பார்வைக்கு அவர் வந்து ஒரு ஆண் நபரை போல இருந்தார். உடனே நான் போய் சார் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கொடுத்த பொழுது அவர்கள் ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் தான் என்னடா ஒரு மாதிரியா பார்க்குறாங்களேன்னு நான் சற்று சுதாரித்து கொண்டு பார்த்த பொழுது அவர் ஆண் இல்லை, பெண்ணாக இருந்தார். ஏன்னா அவங்களுடைய உருவத் தோற்றம் வந்து ஒரு ஆணை போலவே இருந்தது. அவருடைய ஆடை வடிவமைப்பு எல்லாமே, ஹேர் கட்டிங் எல்லாமே. இதை நம்ம வந்து ஒரு நபரை உற்று பார்த்து, ஏன்னா அவங்க ஆஃபீஸில் உட்கார்ந்துருந்ததுனால நம்மளால் சரியாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. அது அவருக்கு ஒரு விதமாக தென்பட்டிருக்கலாம். அவர் அதனால தான் அவங்க கோபமாக பார்த்தார்கள் நம்மை. ஒரு மாதிரி பார்வையிலேயே அவர்கள் ஏதோ ஒரு வெறுப்பை காட்டினார்கள். அ இது அவர் விரும்பி எடுத்த இந்த அடையாளத்தை நான் ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு பெண் என்றால் இப்படி தான் இருப்பாங்க, ஒரு ஆண் என்றால் இப்படி தான் இருப்பாங்க. இப்ப அவர் வந்து அந்த நபர் வந்து அந்த பெண்ணினுடைய அடையாளத்தை மாற்றிவிட்டு ஆணினுடைய அடையாளத்தை வைத்துக்கொண்டால், அவர் ரெடியா இருக்கணும். நம்ம என்ன இந்த மாதிரியான எதிர்ப்பு வார்த்தைகள் தவறுதலாக வந்தால் கூட நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற இந்த நிலையில் இருக்கணும். இப்ப இதுல நம்ம என்ன செய்றோம், ஒரு ஒரு முரண்பட்ட ஒரு சூழலை நம்ம சந்திக்கிறோம். அதாவது உள்ளே ஒன்று, வெளியே ஒன்று, அப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை நம்ம மாற்றிக்கொண்ட ஒரு நிலை. இந்த அடையாளத்தை வந்து நம்ம வெறும் உடல் அளவில் மட்டுமல்ல, மனதளவிலும் மாற்றிக்கொண்டு வாழ்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மனதளவிலும் மாற்றிக்கொண்டு. ஒரு பங்குல இருக்கிற பொழுது ஒரு சகோதரர் எங்ககிட்ட நல்லா இருப்பாரு, ஆலயத்துக்கு வருவாரு, நல்லா பேசுவாரு, டொனேஷன்லாம் குடுப்பாரு. ரொம்ப நல்ல ஒரு மனிதர் என்று நாங்கள் நம்பி கொண்டிருந்தோம். வீடுக்கு ஆசீர்வாதத்துக்கு செல்லுகிற பொழுது, பிளஸ்ஸிங்க்கு போனப்ப தான் சூழல் மாற்றப்பட்டிருப்பதை உணர முடிந்தது. அங்க வீட்டுக்குள்ள வேறு ஒரு சூழலை பார்க்க முடிந்தது. அப்போ அந்த இடத்துல இருந்து நான் மந்திரிச்சு விட்டு வீட்டுக்கு வந்த பிற்பாடு ஃபோன் கால் வந்தது. அவருடைய துணைவியார் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களே, ஏதாவது ஃபீல் பண்ணீங்களா? அப்படின்லாம் அவங்க கேட்டாங்க. அப்போ அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். சொன்னேன், அவரு தான் நல்ல மனுஷனாச்சே, அப்படி இப்படிலாம் நான் ஒரு பெருமையாக பேச ஆரம்பித்த உடனே இவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். உங்களுக்கு தெரிஞ்சது வெளியில அதுதான் அவரு. ஆனா உள்ளுக்குள்ள அவர் வேற அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சில கடினமான காரியங்களை சொல்ல ஆரம்பித்தார்கள். அதை நானும் உணர்ந்தேன். நீங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு அடையாளம் என்பது வெளியில ஒன்று, உள்ளே ஒன்று. பிம்பம் வெளியில இருக்கிற பிம்பம் வேற, உள்ள இருக்கிற பிம்பம் வேற. இன்னைக்கு சில பேர் வீடுகளுக்குள்ளே நல்லா இருப்பாங்க, வெளியில வந்தா வேற மாரி இருப்பாங்க. ஸோ அதாவது ஒரு வருடத்திலே வ எல்லாருமே 100% நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்ல. அந்த குறைபாடுகள் இருக்க செய்யும். ஆனால் ஓரளவுக்கு பேலன்சிங்கா இருக்கும். அவங்க அங்க என்னவோ அதுதான் இங்கேயும் இருப்பாங்க. ஒரு சில குறைபாடுகள் இங்கேயும் தெரியும், அங்கேயும் தெரியும். அதில நமக்கு ஒரு பிரச்சனை இல்ல. ஆனால் முழுவதுமாக மாறி இருப்பது. வெளியில வந்தா அவரு எக்ஸலென்ட். ஆனா உள்ளுக்குள்ள போனா வொர்ஸ்ட். அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரீம், அந்த எக்ஸ்ட்ரீம். அப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சோதித்து அறிய வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய அடையாளம் இயேசு என்கிற ஒரு ராஜாவை நம்ம ஒரு அரசராக பார்க்கிறோம் அப்படின்னா எப்படி பார்க்கிறோம்? இன்னைக்கு அதுதான் இறை செய்தி நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த இறை செய்தியில எளிமையின் அரசர் அப்படின்னு செக்கரியாவினுடைய அந்த இறைவாக்கினுடைய புத்தகம் நமக்கு இந்த அரசரை அடையாளப்படுத்துகிறது. 9வது அதிகாரம்
9 உள்ள இறைவசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படிப்பட்ட அரசராக இருக்க போறார்? ஒரு புதிய அரசரை இந்த ஆண்டவர் அறிமுகப்படுத்துகிறார். இதோ உனக்கு கொடுக்க போற அரசர் வித்தியாசமான அரசராக இருக்க போறார். அதனால அந்த அரசரை நீ எதிர்நோக்கி காத்திரு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை இந்த இறைவாக்கினர் நூல் வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தது. அதில் வரக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். அவர் போர் குதிரையில் வரவில்லை, கழுதையின் மேல் வருகிறார். அவர் போரை கொண்டு வரவில்லை, அமைதியை கொண்டு வருகிறார். அவர் மக்களை அடிமைப்படுத்தவில்லை, விடுதலை அளிக்கிறார். இந்த உலகம் வலிமை, பெருமை, செல்வம், அதிகாரம் ஆகியவற்றை வெற்றியின் அடையாளமாக கருதி கொண்டிருக்கிற சூழலில் இந்த அரசராக அறிமுகப்படுத்தப்படுகிறவர் பணிவு, எளிமை, இரக்கம், தாழ்ச்சி ஆகிய இந்த பண்புகளால் தன்னை அடையாளப்படுத்துகிறார். கான்ட்ராஸ்ட்னு சொல்லுவோம் பாருங்களேன், கான்ட்ராஸ்ட். இன்னைக்கு இந்த அடையாளம் தான் உண்மையான அடையாளம். இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த அரசாட்சியின் அடையாளம், இந்த அரசத்துவத்தின் அடையாளம், இந்த அரசரின் அடையாளம். அப்போ இயேசுவை நம்ம எப்படி பார்த்துட்டே இருக்கிறோம்? இப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் பார்க்கிறீர்களா? இப்படிப்பட்ட அரசருக்கு பின்னாடி நிற்கிற குடிமக்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? அப்படிங்கிற கேள்வியை தான் செக்கரியா நமக்கு வைக்கிறார். இப்போ சொல்லப்பட்ட சமயத்துல இயேசுவை பற்றி யாருக்கும் தெரியாது. இயேசு வந்த பிறகு இறைவாக்கினர்கள் நூலில் சொல்லப்பட்டது எல்லாமே நிறைவேறி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். சிறப்பாக எம்மாவுசுக்கு சீடர்கள் ரொம்ப கவலையோடு போன பொழுது இயேசு பக்கத்தில் பேசிட்டு வரும்போது அந்த வார்த்தைகளை சொல்லுவார். என்ன சொல்லுவார் தெரியுங்களா? இறைவாக்கினர்கள் நூல்களில் எழுதப்பட்டிருக்கிற திருச்சட்டமும் இறைவாக்கு நூல்களும் வெளிப்படுத்திய காரியங்கள் தான் நிறைவேறி இருக்கிறது. அப்போ அந்த நிறைவேறுதலினுடைய அடையாளம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இவர்தான் வாக்களிக்கப்பட்ட அரசர். இவர் தாழ்ச்சியின் அடையாளம், எளிமையின் அடையாளம். இப்படித்தான் அவர் இருக்கணுங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டது தானே. நீங்கள் இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களே என்று சொல்லி அவர்களை தேற்றுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த பர்செப்ஷன் சொல்லுவாங்க, பார்வை. முன்னாடி இயேசுவை பார்த்த பார்வையிலிருந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அது வரைக்கும் அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தது இவர் ஒரு பெரிய ராஜா, வலிமை, அதிகாரம், வெறுப்பு, இப்படித்தான் இவரும் உட்கார்வார். அப்போ அவருடைய அதிகாரத்துக்குள்ளே நமக்கு ஒரு பெரிய தோரணை கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட நிலையில தான் இயேசுவினுடைய அந்த அடையாளம், இதுதான் கொடுக்கப்பட்ட அடையாளம். அந்த அடையாளத்தில் தான் இயேசு நிற்கிறார். அவருடைய பிறப்பிலிருந்து பாருங்களேன். அப்போது தந்தை ஒன்று சொல்லி இயேசு பிறக்கும் போது மாட மாளிகையில் பிறந்து அவர் ராஜாக்களோடையே பழகி அவருடைய தோரணையெல்லாம் பெரிய தோரணையாக இருந்து இப்படி இருந்திருந்ததுன்னா முரண்பாடு, தந்தை வெளிப்படுத்தியதற்கும் இயேசு இங்கே வாழ்ந்ததற்கும் ஒரு முரண்பாடு இருந்திருக்கும். அப்படி முரண்பாடு இல்லை. காரணம், அங்கே தந்தை என்ன வெளிப்படுத்தினாரோ அதையே தான் இயேசு சாமி தன் வாழ்விலே வெளிப்படுத்தினார். ஆகவே தான் இன்றைக்கு இந்த கிறிஸ்துவின் அடையாளத்தில் நாம் இருக்கிறோமா? இந்த இயேசு கிறிஸ்துவை தான் நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களா என்பதை கேள்வியாக இந்த இறைவாக்கினர் முன்னாடி வைக்கிறார். 2வது வாசகத்தில் நம்ம போய் பார்க்குறோம், தூய ஆவியில் வாழும் வாழ்க்கை ஒரு உண்மையான விடுதலை வாழ்க்கையாக அமைகிறது அப்படிங்கிறத ரோமையருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகம் 8வது அதிகாரம் 9 மற்றும் 11 13 வரை உள்ள இறைவார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அதில் அந்த ஊனியல்பின்படி வாழ்வது, ஆவிக்குரிய நிலையில் வாழ்வது என்கிற அந்த போராட்ட களத்தை பவுலடியார் விவரித்து பேசுகிறார். 3வதாக நற்செய்தி வாசகத்துக்குள்ளே போய் நம்ம பார்க்குற போது மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 25 30 வரை உள்ள இறைவசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே நம்ம பார்த்தீங்கன்னாக்க ஆண்டவருடைய அடியார், நம்முடைய நற்செய்தியாளர் ஒரு வாழ்க்கையினுடைய ஓட்டம் என்பது எப்படி இருக்கிறது, அதில் எந்த காரியத்தை இயேசு விரும்புகிறார் என்பதை நமக்கு அடையாளப்படுத்துகிறார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லுகிற போது அந்த குழந்தைங்கிற வடிவம் வெறும் குழந்தைகளை மட்டும் அடையாளப்படுத்துவதல்ல, குழந்தையினுடைய மனநிலையோடு, எளிமையான மனநிலையோடு, ஒரு சாதாரணமான மனநிலையோடு இருப்பவர்களை அடையாளப்படுத்துகிறது. தந்தையின் திருவுளம். இன்னைக்கு ரொம்ப அறிவு சார்ந்த மக்கள் எல்லாம் இந்த இடத்துல புறக்கணிக்கப்படுறாங்க. அதுக்காக அறிவு நமக்கு தேவையில்லைன்னு சொல்லலை. தங்கள் அறிவையே பிரதானமாக வைக்கிறவர்கள், அறிவையே எல்லா விதத்திலும் முன்னுரிமைப்படுத்தப்படுகிறவர்கள் எல்லாம் புறந்தள்ளப்பட்டு எளிமையானவர்களுக்கு இந்த காரியமானது அடையாளப்படுத்தப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட காரியத்தை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். வேறு மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறிய முடியாது, தந்தையினுடைய திட்டங்களை அறிய முடியாது.
இப்போ கடவுள் இந்த இடத்துல ஏதோ ஒரு செய்தியை நமக்கு வெளிப்படுத்துறாரு. பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருக்கிறீங்களா, எல்லாரும் என்கிட்ட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிற ஒரு அற்புதமான ஒரு இறைவசனம் இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு, கடவுள் என்ன சொல்றாரு, இந்த எளிய உள்ளத்தோடு இருக்கிறவர்கள் சந்திக்கிற, இயேசுவினுடைய இந்த அரசத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சந்திக்கிற, அல்லது ஊனியல்பின்படி வாழாமல் தூய ஆவியினுடைய இயல்பின்படி வாழ்கிற பிள்ளைகள் சந்திக்கிற அந்த வேதனைகள், அதனால் அவர்களுக்கு விளைகிற வருத்தங்களை அவர்கள் எதிர்கொள்ள கடவுள் என்ன செய்கிறாரு, அந்த சுமைகளை தாங்குகிற சக்தியாக, அவர்களுக்கு பலன் கொடுக்கிற ஆற்றலாக இருக்கிறார் என்பதை இந்த வாசகங்கள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துகிற. இப்போ நமக்கு இந்த 3 வாசகங்களினுடைய ஆழத்திலிருந்து நம்ம பார்க்கிற பொழுது, கிறிஸ்துவின் ஆவியை கொண்ட வாழ்வே சரியானது அப்படிங்கிற ஒரு தலைப்பை தான், நம்ம ஒரு சிந்தனை கருப்பொருளை தான் இந்த இடத்துல பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் ஆவியை கொண்ட வாழ்வாக இருக்கிறதா என்பதை நம்ம சிந்திக்கணும். அதுக்கு தான் இந்த நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாருமே ஒரு ஆவியில் நம்ம செயல்படுறோம். அது எந்த ஆவி? உலகத்தின் ஆவியா, ஊனியல்பின் ஆவியா, கிறிஸ்துவின் ஆவியா? இதை நம்ம சிந்திக்கணும். ஒரு காரியம் ஒரு குருவானவருக்கு எனக்கு ஒரு தர்க்கம், ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது. ஒரு செயலை செய்கிற போது அவர் இதை நீ இப்படி செய்யக்கூடாது என்று சொல்கிறார். அது ஒரு உலக பிரகாரமான முடிவாக எனக்கு தெரிகிறது. ஏன்னா அவர் என்னுடைய ஒரு இடத்துக்கு ஒரு 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 பண காரியம், அது ஒரு பணத்தை நான் செலுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறேன். அதை செலுத்த வேண்டாம், நீ எதுக்கு அதை போய் கொடுக்குற, அவர்கள் நல்லவர்களா, அவர்கள் சரியானவர்களா, அவர்களுக்கு நாம் ஏதை செய்ய வேண்டும் என்ற நிலையில் அவர் ஆர்கியூமெண்ட் கொடுக்கிறார். அப்போ நாம் என்ன செய்கிறோம், இல்லை அது செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது, அது என்னுடைய பொறுப்பில் இருக்கிறது, ஆகவே நான் அதை செய்வேன் என்ற வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன், ஆகவே அதை நான் செய்தாக வேண்டும். அப்போ அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது, அவர்கள் நல்லவர்களா, அவர்கள் சரியானவர்களா, அவர்களுடைய நிலைப்பாடு சரியா இருக்கிறதா, அந்த இடத்துல போய் நீ ஏன் இந்த பணத்தை வைக்கிறாய் என்று சொல்லி அவர் ஆர்கியூ பண்றார். இதுதான் அந்த ஆர்கியூமெண்டினுடைய ஒரு 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 சின்ன புரிதல். இப்போ இதுல என்னுடைய பார்வையை இது சரியான நாம் யோசித்து பார்க்குறோம். அப்போ அவர் சொல்வதுபடி நம்ம இப்படி செய்திருக்கலாமோ என்று யோசிக்கிற பொழுது, இல்லை, நம்ம ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறோம், நான் செய்ய வேண்டிய அந்த நியாயமான செயல்பாடு என்று அங்கே ஒன்று இருக்கிறது. அப்போ அதை நான் செய்து முடிக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல தான் முரண்பாடுகள் வருகிறது. முரண்பாடுகள் இன்னைக்கு நம்ம நாட்டில் கூட பார்க்கலாம். ஒருத்தர் இதுதான் சரின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் அதுதான் சரின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அரசுகள் நமக்கு ஆளுது. நம்ம எல்லாருமே வேடிக்கை பார்க்குற ஒரு என்னென்னா அரசாட்சி. இந்த அரசு, அந்த அரசு, இந்த பார்ட்டி, அந்த பார்ட்டி, அந்த பார்ட்டி. இப்போ இவர்கள் அவர்களை சரி என்று சொல்வார்கள், அவர்கள் அவர்களை சரி என்று சொல்வார்கள், இவர்கள் இவர்களை சாடுவார்கள், அவர்கள் அவர்களை சாடுவார்கள், 3வது பார்ட்டி உட்கார்ந்து கொண்டு 2 பேரையும் சாடுவார்கள். இப்படி இதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இது அரசியல் தளங்களில் மட்டுமல்ல, வீடுகளிலும் நடக்கும். ஒருவர் எடுக்கிற முடிவை இன்னொருவர் மறுத்து பேசுவார். இன்னொருவர் அதுக்கு இரண்டுமே தவறானது, நான் சொல்வதுதான் சரி என்று சொல்வார். இப்போ இதில் நம்மளுடைய நிலைப்பாடு எங்கே இருக்கிறது? அப்போ எப்படிப்பட்ட முடிவு சரியான முடிவாக இருக்க முடியும்? எல்லோருமே ஒரு கருத்தை சொல்லும் பொழுது எந்த கருத்து சரியானது அப்படின்னு பார்க்கிற பொழுது, ஆண்டவருடைய ஆவியை கொண்டிருக்கிற ஒரு அடையாளம் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துல தான் முடிவுகள் சரியாக இருக்க முடியும். கடவுளுடைய ஆவியை அப்படின்னு நம்ம சொல்லுகிற பொழுது, நம்ம முன்னாடி சொன்ன அந்த ஆண்டவரிடத்தில் இருந்த பண்பு நலன்கள், எளிமை, பொறுமை, பரிவு, இந்த மாதிரியான தாழ்ச்சி, அன்பு, இரக்கம், இதெல்லாம் இருக்கணும், நேர்மை. இப்போ ஆண்டவர் இந்த அடையாளங்களை தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறார். இந்த ஆண்டவருடைய அடையாளத்தை நம்ம புரிந்து கொண்டு செயல்படவே ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். யாக்கோபு திருமுகத்தில் 1வது அதிகாரம் 13வது 14வது இறைவசனத்தை நம்ம பார்க்கிற பொழுது, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கிற பொழுது, ஒருவேளை அவர்கள் தவறை செய்து விட்ட பிறகு ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஒரு நல்ல ஒரு வசனம், கடவுளை பழித்துரைக்கவே கூடாது, கடவுளை பழித்துரைக்க கூடாது, கடவுள் மேலே பழியே போடக்கூடாது. இதெல்லாம் நம்ம நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய காரியம். ஒருத்தவங்க வீட்டில் ஒரு மகன் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அந்த தாயை நான் பார்க்கிற பொழுது அவர் என்ன செய்தார், ரொம்ப வேதனையோடு அழுதார்கள். கண்டிப்பாக இது ஒரு பெரிய துக்கமான சம்பவம் அந்த வீட்டில், அதை நம்ம மறுக்க முடியாது. அந்த சம்பவம் ஏன் நடந்தது, எப்படி நடந்ததுன்றதை விட ஏன் நடந்தது என்கிற ஒரு சிந்தனை எல்லாருக்குமே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய
அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம யோசிக்கிறோம். அந்த சகோதரி உடனே என்னை அவர்கள் பார்த்ததே இல்லை, அப்போதான் பார்க்கிறார்கள். இந்த செய்தியை நான் கூறி ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கிற போது ஒரு 2 நிமிடங்கள் கூட ஆகாது, உடனே அவர்கள் கடவுள் ஏன் என் பிள்ளையை கொன்னாரு என்று சொன்னார்கள். அந்த இடம் எனக்கு மிகவும் ஒரு காயத்தை ஏற்படுத்தியது. அவர் மட்டுமல்ல, நிறைய பேர் நம்ம நல்லது நடக்கும்போது வி டோன்ட் அட்ரிபியூட் தட் டு காட். கடவுளுக்கு நம்ம அதை அடையாளப்படுத்துவது கிடையாது. நம்ம வீட்டில் எவ்வளோ நன்மைகள், நம்ம வீட்டுக்குள்ள வெளியில் போகிறோம், பத்திரமா போயிட்டு பத்திரமா வரோம். யாரோ ஒருத்தன் 2 வீலர்காரன் நம்ம மேலே இடிச்சு விட்டானா எவ்வளோ பெரிய வேதனை. நம்ம காரில் போகிறோம், ஏதோ ஒரு பஸ் இடித்து நம்ம போய் முன்னாடி முட்டி ஏதோ தலையில் கட்டு, எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருக்கலாம். நம்ம ஒவ்வொரு முறையும் வெளியில போயிட்டு வரோம், பத்திரமா போயிட்டு வரோம், பிள்ளைங்கள் போயிட்டு வராங்க, பத்திரமா வராங்க, நம்ம ஒரு காரியத்தை செய்ய முற்படுகிறோம், எல்லாம் சரியாக நடக்கிறது. அப்போது இதெல்லாம் நன்மையான ஒவ்வொரு நாளும் ஒரு 1000 நன்மைகள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியல. ஏதோ ஒரு தீமை நம்முடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு ஒன்றையும் நம்ம எங்கே போய் அட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவர் ஏன் இதை எனக்கு செய்தார், ஆண்டவர் ஏன் என் பிள்ளைய கொன்னார், ஆண்டவர் ஏன் என் புருஷனை கொன்னார் என்று சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், அந்த கஷ்டத்தை கடவுள் மேலேயே வைத்து கடவுளை காயப்படுத்துகிறோம், கடவுளை குற்றப்படுத்துகிறோம். பாருங்க, சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது, சொல்லவே கூடாது. ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை, அவரும் எவரையும் சோதிப்பதில்லை. அப்போ ஒரு சோதனைக்கு நம்ம தான் உட்படுத்தப்படுகிறோம். கடவுள் சோதனைக்கு உட்படுத்துவாரா? உன்னை அனுமதிப்பார். சோதிக்கப்படுவதற்கு கடவுள் அனுமதிப்பார். ஏன்னா மகனை பாலைவன நிலத்திற்கு அனுப்புகிறார். தூயாவியின் தூண்டுதலால் அவர் என்ன செய்கிறார், பாலைவனத்துக்குள்ளே போகிறார். தூயாவி தான் கூட்டிகிட்டு போகிறார். அப்போ இதுக்கு எக்ஸாம் எழுத வைக்க போகிறார். சோதனையை நீ எப்படி எதிர்கொள்கிற? அப்போ சோதனை வருகிற பொழுது அதை எதிர்கொள்ள ஆற்றல் அளிக்கிறவர் கடவுள். தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம், இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள்னா கழுத்தில் ஒரு ஜெபமாலையை மாட்டிக்கோ, கழுத்தில் ஒரு படத்தை, சாமி படத்தை மாட்டிக்கோ, அது இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டால் மாட்டிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது நிறைவான ஒரு முடிவு அல்ல, அது முழுமையான முடிவு அல்ல. இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்கிற பொழுது அந்த வார்த்தையினுடைய ஆழம் என்னன்னா, அவருடைய விழுமியங்கள், அவர் கற்றுக் கொடுத்த அன்பு, மகிழ்ச்சி, இந்த நல்லெண்ணம், அமைதி, இரக்கம், இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் அணிந்திருக்க வேண்டும். எதிர இருக்கிறவங்க வெறுப்பை அணிந்திருப்பாங்க, நீங்கள் என்னத்தை அணிந்திருக்கணும்? அன்பை அணிந்திருக்கணும். எதிர்ப்புற இருக்கிறவங்க பரபரப்பை அணிந்திருப்பாங்க, நீங்கள் பொறுமையை அணிந்திருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவரை அணிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அடையாளம். எனவே ஆண்டவருடைய வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில இடங்களில் இருவராக பணிபுரிய வேண்டிய சூழ்நிலைகள் எனக்கு நிகழ்ந்திருக்கிற பணித்தளத்தில் 2 பேரோடு, நான் மற்றொருவரோடு சேர்ந்து, குழுக்களோடு சேர்ந்து பணியாற்றுகிற ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்திருக்கிற அந்த இடத்துல மற்றவர்கள் நம்மை விட முன் அதிகாரம் பெற்றவர்களாக இருப்பார்கள். நம்மை விட நான் அவர்களுக்கு கீழே நம்ம வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வரும், அல்லது சூழலுக்கு ஏற்ப அவர்களுக்கு நம்ம முன்னுரிமை அளிக்க வேண்டிய சூழல்கள் இருந்ததுண்டு. அப்போ அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த நபர் தவறான முடிவுகளை எடுக்கிற போது நம்ம சொல்லுவோம், அப்படியெல்லாம் செய்ய வேண்டாமே, இப்படி செய்யலாமே. அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய அந்த அதிகார மனநிலை அவங்கள இறங்கி வர விடாது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, இல்லை இல்லை இது இப்படி தான், இல்லை இது இப்படி தான் என்று சொல்லி அவர்கள் முடிவுகளை எடுத்து கடைசியில் முடிவு தோல்வியில் முடியும். அந்த ஒட்டுமொத்த அந்த சூழலுமே தீமையில் முடியும் அல்லது தோல்வியில் முடியும். அப்போது அந்த தோல்வியை நானும் எதிர்கொள்ள வேண்டியிருந்த சூழல்கள் உண்டு. அப்போது அந்த தோல்வியை நம்ம கடவுள் முன்னாடி வைக்கிற பொழுது நம்ம என்ன செய்திருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், அவர்களை அடித்து துன்புறுத்தி அல்லது வேறு விதமான தீமைகளை வைத்து அவர்களை நமக்கு அடிபணிய வைத்திருக்கலாம். இன்னொரு சாய்ஸ், நம்ம அமைதியாக கீழ்ப்படிதலோடு நம்ம பொறுமையோடு போயிருக்கலாம். கீழ்ப்படிதல் பொறுமையோடு போயிருக்கலாம். அப்போ இதில் எந்த சாய்ஸை நம்ம எடுக்கிறோம்? அடித்து துன்புறுத்தி ஒரு காரியத்தை நிலைநிறுத்துவதா அல்லது அமைதியாக நாம் கடந்து செல்வதா? இயேசு அந்த நிலையை தான் எடுக்கிறார். இயேசு கையில் கத்தியெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க, வாளை எடுப்போம், நம்மளும் போராடுவோம், ஜெயிப்போம். ஆனால் இயேசு எடுத்த நிலைப்பாடு அமைதி. இயேசு எடுத்த நிலைப்பாடு, வாளை எடுத்தவன் வாளாலை மடிவான், அது நம்மளுடைய வேலையல்ல, வாளை உரையில் போடு என்று சொல்லிட்டு அவர் எடுத்த நிலைப்பாடு பொறுமை, இரக்கம், இதுதான் அவர் எடுத்தார். அப்போது கடைசியில் உலகத்தின் பார்வையில் இயேசு தோற்றதை போல தெரிகிறது. சிலுவையில் அடித்து சாவடிச்சிட்டாங்க.
இல்லை. அவர் தந்தையின் பார்வையில் இந்த உலகத்தையே வெற்றி கொண்ட ஒரே ஒரு அரசராக இருக்கிறார். அதே தான் நம்ம உணர வேண்டும். ஒரு இடத்துல இந்த சூழலில் நாம் கடவுளுடைய விழுமியங்களை நாம் கடைபிடிக்கிற பொழுது நம்ம உலகத்திலே தோற்றவர்களைப் போல தோன்றும். ஆனால் கடவுளுடைய பார்வையில் நம்ம தோற்றவர்கள் அல்ல, நம்ம வெற்றி பெற்றவர்களாக நிற்கிறோம். இந்த சோதனையை வெல்லத்தான் கடவுள் என்ன செய்கிறார்? கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள் என்கிற வார்த்தையை வைக்கிறார். கலாத்தியர் 5:16 சொல்றாரு, எனவே நான் சொல்லுகிறேன், தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள், அப்பொழுது ஊனியல்பின் இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள். அப்போ தூண்டுதல் என்பது தூய ஆவி கொடுப்பார். தூய ஆவி உங்களை உட்கார வச்சுட்டு அவர் போய் வேலை செய்ய மாட்டார். தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப நீங்களும் நானும் வாழணும். அவர் எப்படி தூண்டுறாரோ அதை நம்ம செயல்படுத்தணும். 1 பேதுரு 2:11 நம்ம பார்க்குறோம், அன்பிக்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும். நல்ல வார்த்தையை பார்த்தீங்களா? பேதுரு அடிகளார் எவ்வளவு தெளிவாக கொடுக்கிறார். ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன், கெஞ்சி கேட்கிறேன் அப்படி சொல்றார். அப்போ அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் பாருங்க, ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும். அப்போ நம்ம ஆன்மாவின் மக்களாக வாழ, அதைத்தான் நம்ம முதலே சொன்னோம், கிறிஸ்துவின் ஆவியால் செயல்படுத்தப்படுகிற பிள்ளைகளாகவே இருக்க கடவுள் நம்மளை எல்லாம் அழைத்து கொண்டிருக்கிறார், பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே எல்லா கலாத்தியர் 5:15-16 நம்ம பார்க்குறோம், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து விழுங்குவதை நிறுத்தாவிட்டால் ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படுவீர்கள், எச்சரிக்கை என்று சொல்லிவிட்டு தூய ஆவியின் தூண்டுதலுக்கேற்ப வாழுங்கள் என்கிற வார்த்தையை வைக்கிறார். கடித்து விழுங்குவதை நம்ம நிறுத்தணும், போட்டி பொறாமைகளை நம்ம தவிர்க்கணும். இந்த அரசர் எப்படி எளியவராக, எளிமையின் அடையாளமாக, அமைதியின் அடையாளமாக வந்தாரோ அதே நிலையிலே நீங்கள் நில்லுங்க. அப்படி நிற்கிற போது இந்த உலகம் உங்களை காரி துப்பும், அவமானப்படுத்தும், நீ என்ன வாழ தெரியாதவன் அப்படின்னு சொல்லும். இந்த உலகம் சொல்லி கொடுக்குற பாடம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நமக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தை அமைத்து கொண்டு, பலத்தை அமைத்து கொண்டு, இன்னைக்கு அரசியல் தளங்கள் எல்லாம் அப்படித்தான் அமைக்கப்பட்டு கிடக்கிறது. ஆனால் இந்த அரசனுடைய அரசத்துவத்தினுடைய நிலைப்பாடு என்பது அது அல்ல. அதனால தான் எளியவர்களுக்கு இந்த காரியம் விளங்கப்படப்படுகிறது. அதனால உங்களுடைய உள்ளங்கள் எளியவர்களுடைய உள்ளத்தை போல இருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இன்னைக்கு நிறைய போலி இறைவாக்கினர்கள் வந்துட்டாங்க, இதுதான் சரி என்று சொல்லி நம்மை அலைக்கழிக்கக்கூடிய நிலையில் நிறைய பேர் சுத்திட்டே இருக்கிறாங்க. தவறானதை சரி என்று சொல்லி கொடுக்குறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு போராட்ட காலத்தில் ஒரு விழுமியங்களின்படி, லிவிங் பை வர்ச்சூஸ்ன்னு சொல்லுவோம், வேல்யூஸ், மதிப்பீடுகளின்படி வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவை அணிந்து கொள்கிற வாழ்க்கை என்பதை மறந்துட்டு, இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு நம்ம கிறிஸ்தவரா இந்த அடையாளத்தை நீ அணிந்து கொள் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவருக்குரிய அடையாளம். இப்போ ஒரு ஜெபமாலை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஜெபமாலை எதுக்கு கொடுக்கப்படுகிறது? ஜெபிக்கிறதுக்கு கொடுக்கப்படுகிறது. நிறைய பேர் அந்த ஜெபமாலை எடுத்து ஒரு ஜெபமாலை கூட ஜெபிக்க தெரியாது. ஜெபமாலை ஜெபிக்க தெரியலனாலும் பரவாயில்லை, அதில் எடுத்து ஒரு புகழ்ச்சியாவது நம்ம சொல்லலாமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி. இந்த சின்ன சின்ன ஜெபங்களையாவது நீங்கள் சொல்லி ஜெபமாலையை உருட்டலாம். அப்போ அது ஜெபிக்கிற மாலையாக இருக்கும். வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிறது அல்லது வண்டியில் மாட்டிக்கிறது. பாருங்க, உதாரணத்துக்கு தான் இதை நான் சொல்லுகிறேன். அப்போ ஜெபிக்க வேண்டிய ஒரு பொருளை நீங்கள் வேறு ஒரு பக்தியினுடைய அடையாளமாக மாற்றிக்கொள்ளும். இதை ஒரு சில பேர் வழி நடத்துகிறாங்க. இதை நீ போய் வீட்டில் மாட்டி வை, இதை போய் நீ வீட்டில் வை, அப்போ பேய் வராது, பிசாசு வராது. இல்லை, தயவு செய்து ஏமாந்து போகாதீர்கள். சில பேர் துணியை கொடுக்குறது, இப்போ இந்த துணியை வச்சுக்கிட்டீங்கன்னா உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் மாறிடும், இப்போ இதை கொண்டு போய் நீ பொருளை, இது பொருள் சார்ந்த, கடவுள் சில பொருள்கள் வழியாக செயலாற்றுகிறார். அது வழிபாட்டுக்கு நம்ம பயன்படுத்தப்பட வேண்டும் என்கிறதுக்காக கடவுள் சில பொருட்களை ஆசீர்வதித்து தரார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பொருள் தான் நமக்கு விடுதலை கொடுக்குதா? இல்லை. அந்த பொருளை வைத்து நம்ம செயல்படுத்தக்கூடிய வழிபாட்டு முறைகள் தான், நம்ம கொடுக்கக்கூடிய உள்ளம்தான் அந்த இடத்துல விடுதலையை கொடுக்குறார். அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏமாந்து போகாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க? பைபிளை வைத்துக்கொண்டு பைபிளையே ஒரு விக்கிரகத்தினுடைய அடையாளமாக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். நீ பைபிளை கையில் வச்சுருந்தா போதும், ஆண்டவர் எல்லாம் பார்த்துப்பார். இல்லை, பைபிளை கையில் வச்சுருந்தா பிசாசு கூட நம்ம பைபிளை கையில் வச்சுருக்கோம். ஆனால் இந்த விவிலியத்தை நம்ம என்ன செய்யணும்? படித்து அந்த விவிலியத்தினுடைய விழுமியங்களை உள்வாங்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை 1 யோவான் 4:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லோரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள், ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர்.
இன்னைக்கு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படியே அலை மோதுகிறது. நம்ம நினைக்கிறோம் அந்த இடத்துலலாம் ஏதோ ஆண்டவருடைய வேலை இருக்குமோ அப்படின்னு. இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா இடத்தையும் நம்ம சொல்லலை. பல இடத்தில் இப்படி ஏமாற்றுத்தனங்கள், இப்படி பொய்த்தனங்கள் நிறைந்து இருக்கிறது. அங்கே மனிதர்களுக்கு ஊனியல்பினுடைய வல்லமையும் ஊனியல்பினுடைய அடையாளங்களும் அந்த இடத்துல பெருகி கிடப்பதனால ஊனியல்பை தேடுகிற பிள்ளைகள், எனக்கு விடுதலை கிடைக்கணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அடையாளம் கிடைக்கணும். இப்போ அந்த அடையாளத்தை தேடி போகிற பிள்ளைகள், ஒரு அற்புதத்தை தேடி போகிற பிள்ளைகள், எனக்கு வேல்யூ, கடவுளை பற்றி வேல்யூவை பற்றியும் கடவுள் கொடுக்குற விழுமியங்களை பற்றியும் எனக்கு கவலை இல்லை, என்னுடைய கவலை இதுதான், இதை மாற்றினா அந்த இயேசுவை நான் நம்புவேன் என்று போகிற பிள்ளைகளுடைய எண்ணிக்கை பெருகி கொண்டிருக்கிறது. அதை வழிநடத்துகிற போலி இறைவாக்களுடைய எண்ணிக்கையும் பெருகி கொண்டிருக்கிறது. அதனால தான் நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இந்த அழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அடையாளத்தை பவுலடியார் மிக அழகாக நமக்கு 2வது வாசகத்திலே சொல்லுகிறார். கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். அப்போ இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போதே 2 முரண்பட்ட போராட்டங்கள் நம்மகிட்ட இருக்குங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அது சொல்றாரு, கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியவர் அல்ல. அப்போ ஆண்டவர்கிட்ட ஆவி என்கிட்ட இல்லை, தோற்று போகலாம். நம்ம அப்பப்போ ஏதோ ஒரு முயற்சியில் கொஞ்சம் மாற்றம் அடைந்து தோற்று போகலாம். ஆனால் கிறிஸ்துவின் ஆவியே நம்ம இடத்துல செயல்படலை அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு உரியவராக இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள் இந்த கிறிஸ்துவின் ஆவி குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்கள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடலையும் உயிர் பெறச் செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியல்பின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். அதனால் யாராவது உங்களை ஊனியல்பின்படி வாழ அழைத்தால், அதற்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணுனா நீங்கள் அதுக்கு எதிர்மாறாக நின்றலாம். பைபிளில் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, நாம் வாழ்வை தேடி போகிறோம். வாழ்வு என்பது இந்த இறப்பு என்கிற கேட்டு வழியாக நீங்கள் அங்கிட்டு போன உடனே உங்களுக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தினுடைய அடையாளம். அதைத்தான் விவிலியம் வாழ்வு என்று சொல்கிறது. இந்த உலகத்தில் வீடு கட்டி மாடி கட்டி நம்ம சொத்து சுகத்தெல்லாம் சேர்த்து வச்சு வாழ்கிற வாழ்க்கை என்பது சொகுசு வாழ்க்கை அல்ல. இங்கிட்டிருந்து அங்கிட்டு போன பிற்பாடு ஒரு ஆத்மாவுக்கு கிடைக்க போகிற வாழ்வு நிலை வாழ்வுன்னு சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் வாழ்கிறது வாழ்க்கைக்கு பேர் நிலை வாழ்வு அல்ல. ஆகவே இதை புரிந்து கொண்டு நீங்களும் ஞானத்தோடு வாழ்ந்து பிள்ளைகளையும் ஞானத்தோடு வழிநடத்தி குடும்பத்தை வெற்றியடைய செய்ய உங்களையும் நாங்கள் அழைத்து நிற்கிறோம். இறைவார்த்தை அழைத்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த ஆசீர்வாத கிருபை உங்களுக்கு கிடைக்க உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஊனியர்பினுடைய அந்த இச்சையினுடைய வாழ்க்கை எங்களை அழுத்தமாய் எங்கள் மீது செயல்பட்டு கொண்டிருப்பதை உணர்கிறோம். நாங்கள் இந்த ஊனியல்பை எல்லாம் தவிர்த்து ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாக வாழ எங்களுக்கு நீர் பெலனும் ஆற்றலும் தூய ஆவியின் கிருபையினால் தந்து வழிநடத்துவீராக. இயேசுவினுடைய பரிசுத்த நாமத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறைவார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.